கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே இடைப்படுவாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முதற் பேரானவனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதற் பேரானவன். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. போதும். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக என்று சொல்லுகிறார். நம்முடைய நிலங்களில் இப்போ வாழைத்தோட்டம் வைத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எந்த வாழை கொலை தள்ளுதோ அந்த கொலையை முதிர்ந்த பின்பு அதை கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி சொல்கிறார். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும். நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்ன பாஸ்டர் காணிக்கை பற்றிலாம் பேச மாட்டார், இன்றைக்கி புதுசாக முதற்கனியெல்லாம் கொண்டு வாங்கன்னு நைஸாக ஆரம்பிக்கிறார் நினச்சிடாதீங்க. வேதம் அதை குறித்ததாய் மாத்திரம் அப்படி சொல்லவில்லை. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உன் விளைச்சல்களின் முதற்கனியை தேவனுடைய ஆலயத்துக்கு நீ கொண்டு வருவாயாக என்று சொன்னான். சரி, விளைச்சல்கள் என்ன பயிரிட்டாலும் அதில் முதல்ல விளையிறதுல ஃபஸ்ட்டு வருகிறதை தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுக்கு என்று கொண்டு வர சொல்லிட்டேன். சரி, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3:4 காயின் ஆபேல் முதல் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? அவங்களாவே காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். எவ்விதமாக காயின் நினைச்சான், அவன் பயிரிடுகிறவனாயிருந்தான். ஆபேல் ஆடு மந்தைகளை மேய்க்கிறவனாயிருந்தான். கவனமாக இருந்தால் தான் நான் என்ன சொல்ல வர்றேன்றதை நீங்கள் பிடிக்க முடியும். நீங்கள் கவனமாக இருக்கணும். காயின் என்ன செய்யறான்? படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் என்ன செஞ்சான்? தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயினை அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலை அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறார். ஆபேல் செய்தது தலையீற்றுகளில் சிலவற்றையும் கொழுமையானவை, எது மகா சிறந்தது, எது மேன்மையாயிருக்கிறதோ அப்படிப்பட்ட கொழுத்த கிடாரிகளை அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே கொண்டு வந்து தேவனிடத்தில் வந்தான். ஆனால் காயினை குறித்து சொல்லும் பொழுது அவன் சில எப்படி சொன்னிச்சு? காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது அவன் முதற்கலனை தலையிற்றே அவன் கொண்டு வந்தான், கொழுமையானதை கொண்டு வந்தான் என்று. ஆகவே தான் ஆபேலை குறித்து சொல்லும், அவன் விசுவாசத்தினாலே மேன்மையான பலிகளை செலுத்தினான், ஆகவே அது அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? காய்கறி விளைச்சலை பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மிருக கூட்டத்தை பார்த்தோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இப்ப சொல்லிட்டாரு. வெறும் காய்கறி மாத்திரம் தோட்டத்தில் விளையிற நெல் மூட்டை, கோதுமை மூட்டை, அப்படியே கரும்பு இரும்பு அந்த வாழைத்தோட்டம் அது மாத்திரம் அல்லப்பா. என்ன சொல்றாரு? உன் பொருளாலும் உன் பிசினஸ்லேருந்து வர்ற எல்லாவற்றிலையும் முதல் காணிக்கை முதல்ல எங்க கொண்டு வந்தார்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். முதற்கனியை முதற் பலனை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்தனா நான் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில்
திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்கிறார். நீ தேவனுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்தா தேவன் உன்னை ஸ்பெஷலா விசாரிப்பேன்னு சொல்றார். மறுபடியும் நல்லா கவனிக்கணும், நான் இப்ப காணிக்கையை பத்தி பேச வரவில்லை. வேதம் என்ன விதமாய் அங்கே எழுதப்பட்டு ஏன் தேவன் இவ்விதமாய் மனிதனை சொல்லுகிறார், நீ விளைச்சலில் முதல் பலனை எனக்கு கொண்டு வர வேண்டும், தேவாலயத்துக்கு தலையீற்றை நீ எனக்கு கொண்டு வர வேண்டும், உன் எல்லா பொருளினாலும் உன் விளைச்சலின் முதற் பலன்களினால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் ஏன் விதமாய் அதை டிமாண்ட் பண்ணி வாங்கினார் என்பதிலே நாம கவனமாயிருக்க வேண்டும். நீ இப்படி செய்தால் உன் களஞ்சியம் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ சரி ஏதோ ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன்னா ரைட்டு, ஏதோ ஆடு மாடை கொண்டு வந்தா பரவாயில்ல. இப்போ என்ன கேட்குறாரு பாருங்க, யாத்திராகம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு, மோசையிட்ட சொல்ற, அதை எனக்கு என்று பரிசுத்தம் படுத்தி அது என்னுடையது என்று சொல்லுகிறார். தேவன் ஆர்டர் போடுறாரு. என்ன சொல்றாரு? ஆர்டர் போடுறாரு. இது ஒன்று ரிக்வெஸ்ட் கிடையாது. தம்பி விளைச்செல்லாம் கொண்டு வாங்கப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், கொண்டு வாங்க, காணிக்கையை கொடுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு கேட்கல. இங்கே வந்து ஆர்டர் பண்றாரு. தேவன் ஏன் ஆர்டர் போடுகிற அளவுக்கு வந்து விட்டார் என்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அவர்கள் சிறையிருப்பில் இருந்து மீட்டு வந்த அந்த மகா பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாக இப்ப ஆண்டவர் டிமாண்ட் பண்றாரு, தம்பி இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் நீ மோசே, நீ எல்லா ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து விட்டாய், எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து மீட்டு வந்து விட்டாய். ஆகவே என்னுடைய ஓங்கிய புயத்தினால் அவர்களை நான் மீட்டு வந்து விட்டேன். ஆகவே இப்ப கேட்கிறாரு, உன்னுடைய தலையீற்றுகளிலே மனிதரில் அது என்னுடையது அங்க தேவன் டிமாண்ட் பண்ணுகிறான். ஏனென்றால் அதுக்கு இவ்வளவு தூரமா தேவன் ஸ்பெசிபிக்கா டிமாண்ட் பண்ணி கேட்கிறாரு, அது என்னுடையது, உன் மூத்த புள்ள என்னுடையவன், உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய கால்நடைகளிலே அவைகளில் முதல்ல பிறக்கிறதெல்லாம் என்னுடையது என்று டிமாண்ட் பண்ண காரணம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின இந்த நாளை நினையுங்க. இப்ப ஆண்டவர் இப்பதான் எகிப்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, பாவ சிறையிருப்பு சாபத்தில் இருந்து தம் ஜனத்தை பரிபூரணமாய் விடுதலையாக்கி நடத்தின முதல் நாளை சொல்றாரு. உன் ஜனத்திலே கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும், மனிதரிலும் மிருகத்திலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கென்று நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். 12:51 அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேலை புத்திரரை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். முந்தின வசனமும் அதான் சொல்லும், பிந்தின வசனமும் தான் சொல்லும். தேவன் மீட்டு தம் ஜனத்தை எடுத்ததுனால தான் உரிமையோடு டிமாண்ட் பண்றாரு, உன்னுடைய முதற் பலன்களை எல்லாம் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எண்ணாகமம் 18:12 அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும், பாருங்க இத சொல்ற. இப்ப ஆரோன் இடத்துல சொல்லுகிறார், ஆரோன் தேவ ஊழியக்காரன் இடத்துல சொல்லுகிறார், தேவனுடைய ஜனம் நான் கேட்டு இருக்கிறேன்ப்பா, முதல் கனி முதற் இதெல்லாம் கொண்டு வர சொல்லி இருக்கிறேன்,
அவங்க எல்லாம் ஒன்னிடத்துல ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. தேவ ஊழியனே, ஆசாரியனே, ஆரோனே, மோசையே, நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் முதற் பலனாய் கொடுக்கிற உச்சிதமான எண்ணெய், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஹைலி பியூரிஃபைடு ஆயில், அது எதுவா இருந்தாலும் சரி, அது அவ்வளவு ஸ்டாண்டர்டாய் கொடுக்கப்படுகிற எண்ணெயும் உச்சிதமான திராட்சரசத்தையும், ஒவ்வொன்னு ஸ்பெஷல்ல சொல்றாரு, உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன், உனக்கு உரியதாய் கொடுத்தேன். என்ன, தேவ ஜனங்கள் எல்லாம் தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டியும் கொண்டு வந்து ஊழியக்காரன்ட்ட கொடுத்துட்டு போகணுமா என்ன? தேவன் ஏன் டிமாண்ட் பண்ணுகிறார் என்று நம்ம வேதத்தின் சாட்சியாகமத்தை இன்று கவனிக்க வந்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் உனக்கென்று நான் கொடுத்தேன். என்ன, எல்லாத்தையும் காணிக்கை பெட்டியில் போடுறதெல்லாம் பாஸ்டர்ட்ட கணக்கெல்லாம் கேட்கறது இல்லையா? அது எல்லாம் உனக்கு என்று நான் கொடுத்தேன்னு, இது ஆண்டவர் கொடுத்தது. காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு இது நான் போட்டது ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்னா சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன் இது ஆண்டவர் கொடுத்ததுன்னு சொல்லுவேன். அதுதான் வேதம். ஊழியக்காரனுக்கு உரியதுன்னு சொல்லி கொடுத்தேன்ட்டாரு. இப்போ நான் பேசுறேன், இன்னும் காணிக்கையை பற்றி நான் பேசவில்லை. நல்லா கவனமாக வந்தால் தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். என்னடா காணிக்கை என்ன நைஸாக அப்படியே கூட்டிக்கிட்டு வர்றாருன்னு நினைச்சிடாதீங்க. வேதம் ஏன் இவ்விதமாய் தேவன் செயல்பட்டார் என்று நம்ம இந்த நாளிலே கவனிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். படிங்க, 15 படிங்க. மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதா இருக்கும். பாருங்க, மனிதன்ல மூத்த பிள்ளைய கொண்டு வருவான், மூத்த காளைய கொண்டு வருவான், மூத்த கடாரியை கொண்டு வருவான், எல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் மனிதரின் முதற் பேச்சை அகத்தியமாய் மீட்க வேண்டும். ஆனாலும் மனிதரில் முதல் பேரானவனை அவர்கள் அகத்தியமாய் மீட்க வேண்டும். என்னப்பா, எங்க வீட்டுல பிறக்கிற மூத்த பிள்ளை ஒரே பிள்ளை தான் பத்துச்சுன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துடணுமா ஆலயத்துக்கு? எப்படி நான் செய்வேன்? எப்படி நான் செய்வேன்? ஊழியக்காரன் இடத்துல என் ஆட்டை கொடுக்கிறேன், மாட்டை கொடுக்கிறேன், என் பிள்ளையுமா கொடுக்கணும் என்று நம்ம நினைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறா. நீ அதற்கான மதிப்பை செலுத்தி விட்டு பிள்ளைய மாத்திரம் நீ என்ன செய்து விடலாம், மீட்டு கொண்டு போய் விடலாம். ஆனால் மூத்த பிள்ளைக்கான காணிக்கையை ஆசாரியன் சொல்லுகிற விதமாய் நீ கொண்டு வந்து அங்கே செலுத்தி விட்டு தான் நீ உன் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். ஆண்டவர் அங்க ஒரு மீட்பை குறித்து சொல்றாரு. நீ ரெடியூம் பண்ணிக்க. இப்போ நகையை வச்சுட்டோன்னா நகையெல்லாம் போய் மீட்டுட்டு வருவோம் தெரியுமா? அது மாதிரி சொல்கிறாரு, என் பிள்ளைய நான் வந்து ஆலயத்தில் ஊழியத்துக்குன்னு கொடுக்க விரும்பலை, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன செய்யணுமா, நீ ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவ சமூகத்திலே ஆசாரியன் இடத்துல கொடுக்கப்படுகிற விதமாய், நியமிக்கப்படுகிற விதமாய் காணிக்கைகளை நீ செலுத்தி விட்டு உன் பிள்ளை ஆண்டானை நீ கூட்டிட்டு போகலாம். ஒரு மீட்பை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். அந்த முதற் பேரான முதற் கனிகள், முதற் விளைச்சல்கள், முதல் மிருகங்கள், இந்த மாதிரி காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து விட்டு முதற் பேரான மகனை மாத்திரம் நீ மீட்கும்படி, அகத்தியமாய் நீ மீட்டு கொள்ளும்படி அதை தேவன் அனுமதித்து வைத்திருந்தார். சரி, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பாகம். உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. உன் பிள்ளைகளில் சகல நரஜீவனை, முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. பிள்ளைய வந்து நீ ஆலயத்தில் விட்டுட்டு போகணும்னு இல்லப்பா. பிள்ளையை நீ விலை கொடுத்து ஆலயத்துக்கு அதற்கான காணிக்கையை செலுத்தி விட்டு பிள்ளையை மாத்திரம் நீ மீட்டு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்க, பிள்ளைய முதல் பிறந்த பிள்ளைய என்ன செய்யணும், ஆலயத்துல கொண்டு வந்து கூட்டிட்டு வர்றாங்க. இனிமே வளர்ந்துருச்சு, பிள்ளை தாய்ப்பால் மறந்துருச்சு, இனிமே ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது
ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த காலத்துல பிள்ளை வெயிட்டுக்கு தக்கத்தமா நான் காணிக்க கொடுக்கறேன்னு கூட சொல்லி இருப்பாங்க. அது மாதிரி கூட செஞ்சிருக்கலாம். பிள்ளை கேட்குறான், இது என்னது, எனக்காக நீங்க எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டு என்ன ஒரு பக்கமும் இந்த சைட்ல ஒரு காணிக்கையும் வச்சுட்டு செய்றீங்களே என்னன்னு பிள்ளை உன்னை கேட்டா நீ என்ன சொல்லணும்? பாருங்க, கர்த்தர் எங்களை, தகப்பன் என்ன சொல்லணுமா பிள்ளைகிட்ட, கர்த்தர் எங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினா, எங்கள் இருளிலிருந்து, எங்கள் சாபத்திலிருந்து, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து தேவன் அற்புதமாய் எங்களை புறப்பட பண்ணினதினாலே எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது, பார்வோன் ராஜா எங்களை விடாப்பிடியாய் வைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார். பாருங்க, கர்த்தர் எங்களுக்காய் அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பார்வோனின் அதிகாரத்திலிருந்து, அந்தகார பிரபுவின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்தின் அதிகாரத்திலிருந்து அவன் பிடிவாதமாய் எங்களை விடாத பொழுது கர்த்தர் எகிப்தின் சகல ஜனத்தின் தலையீற்றையும் கொன்று பண்ணினா, கொலை பண்ணிட்டு எங்களை மீட்டுட்டு வந்தார் என்று சொல்லுகிறான். ஏன் முதற் பிள்ளையின் காணிக்கை என்றால், ஏன் தேவன் முதற் பிள்ளையை கொண்டு வந்து நீ தேவனுடைய ஆலயத்திலே கொடுத்து காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்ல கேட்கிறார் என்றால், நான் எகிப்தின் ஜனத்தை குடியானவன் முதல் ராஜா முதலாய் அவர்கள் வீட்டில் இருக்கிற தலையீற்றை எல்லாம் கொலை பண்ணிட்டு நான் உங்களை மீட்டுட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவன் அந்த எகிப்தின் தலையீற்றுகளை கொன்று எங்களை மீட்டு வந்ததினாலே, ஆகையால் கற்பந்திரத்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். ஆகவே தான் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று தகப்பன் மூத்த பிள்ளைய உன் உயிரை காப்பாத்துறதுக்கு காரணம், விடுதலைக்கின் காரணம் என்னவென்றால், தேவன் இவ்விதமாய் தேவனுக்கு நான் காணிக்கை செலுத்த காரணம், தேவன் எகிப்தின் தலையீற்றுகளை எல்லாம் முதற் பேரானவனை எல்லாம் கொன்று எங்களை மீட்டு வந்தார் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சாட்சியை அங்கே தேவன் வைத்தார். சரி, இப்ப நம்ம விளைச்சல்ல முதல் பணத்தை கேட்டாரு, மிருக ஜீவன்ல முதற் பணத்தை கேட்டாரு, தானியம், திராட்சரசம், எண்ணெய் இவைகளெல்லாம் கேட்டாரு, மனிதர், மிருகங்கள் எல்லாவற்றையும் கேட்ட இவைகளின் சாட்சியாகும். ஏன் இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனத்திடத்திலிருந்து இதையெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி, இது தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தம் பண்ணப்பட்டதா, தேவாலயத்திலே தேவனுடைய ஆசாரியனுக்கு அதை அனுபவிக்கத்தக்கதாய் ஏன் கொண்டு வந்தார்? ஏன் அதன் மத்தியிலே உன் தலையீற்றான பிள்ளையெல்லாம் நீ மீட்டு கொள்ள போக வேண்டும் என்று சொன்னார் என்று இப்ப பார்க்கிறோம். சரி, எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். இங்க பாருங்க, இந்த வசனம் நல்ல முக்கியமா பாருங்க. இப்ப என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிட்டாரு. எத்தனை கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்க? 12 கோத்திரம். எகிப்திலிருந்து 6 லட்சம் புருஷர்கள் வந்தார்கள். பெண்கள், சிறு பிள்ளைகள் அவ்வளவாய் இருந்தார்கள். மூத்த பிள்ளை எல்லா விளைச்சலும் வந்து கொண்டே இருந்தது. மூத்த பிள்ளைய மாத்திரம் நீ கூட்டிட்டு போயிடலான்னு சொன்னாரு. இப்பொழுது சிஸ்டத்தை மாத்துறாரு. ரூபன் கோத்திரத்துல மூத்த பிள்ளைய கொண்டுட்டு வரணும், காணிக்கையே கொடுக்கணும், தலையீற்ற கொடுக்கணும், எண்ணெய கொடுக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு கோத்திரத்தானும். கவனிக்கிறீங்களா?
ஒவ்வொரு கோத்திரத்தானும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற முதல் விளைச்சலை கொண்டு வரணும், முதல் கிடாரியை கொண்டு வரணும், முதல் மிருக ஜீவன்களை கொண்டு வரணும், முதல் பிள்ளையை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தணும். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு லிமிட், ஒரு டிரான்சிஷனுக்கு வர்ற தேவன் சிஸ்டத்தையே மாத்துறாரு. எல்லா 12 கோத்திரம் இருந்துச்சு பார்த்தீங்களா? 12 கோத்திரத்திலையும் எல்லா ஜனங்களும் ஆலயத்துக்கு என்ன கொண்டு வந்தாங்க? தானியம், திராட்சரசம், எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்துட்டு, கடாரி எல்லாம் கொண்டு வந்துட்டு, பையன்கனே மூத்த பிள்ளையும் கொண்டு வந்துட்டு போனாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, இவைகளுக்கு பதிலாக நான் இப்போ ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள போகிறேன், அது லேவி கோத்திரம் என்று சொல்லுகிறார். தேவன் ஏன் இவ்விதமாய் இந்த சிஸ்டத்தை மாத்தி கொண்டு போகிறார்னா, நீ என்ன தெரியுமா செஞ்சிருவ? இவ்வளவு நாளும் தானியத்தை கொண்டு வருவ, தானியம் ஆரோன்ட்ட இருக்கும், நீ போயிருவ. கிடாரிய கொண்டு வருவ, கிடாரி ஆலயத்தில் இருக்கும், ஆரோன் நல்லா ஆரோன் மாசம் எல்லாம் நல்லா அடிச்சு சாப்பிடுவாங்க, நீ போயிருவ. மூத்த பிள்ளைய கொண்டு வந்துட்டு நீ என்ன செய்ய மாட்ட? ஆலயத்தில் விடாம நீ காணிக்கை கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிருவ. பாத்தியா? இனிமே மனிதரில் இருக்கிறவன் எனக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி லேவி கோத்திரம் முழுவதுமாய் தேவனுடைய பரிசுத்த சந்நிதியிலே, தேவனோடு கூட தேவ ஆலயத்திலே அவர்கள் என்றென்றுமாய் இருக்கும்படி, மனிதரில் பிறந்த எந்த மனிதனோ அத மூத்த பிள்ளைகள் எல்லாம் தேவனோடைய இருக்கும்படி, ஆலயத்திலேயே தங்கும்படி இப்பொழுது வேற சிஸ்டத்துக்குள்ளாய் வருகிறார். இனி மனிதனின் மூத்த பிள்ளை நீ கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அதற்கு நான் வழியை வைத்திருக்கிறேன். இப்பொழுது 12 கோத்திரம் அல்ல, ஒரு கோத்திரம் முழுவதும் இது தேவனுக்கென்று பரிசுத்தம் பண்ணப்பட்டதாய், இது தேவாலயத்திலே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாய், இது தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்து அங்கே சொல்லுகிற லேவியர் முழு கோத்திரமும், அவன் உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவனா இருக்கலாம், அவன் யாரா வேணா இருக்கலாம், லேவி கோத்திரத்தில் பிறக்கிற முழு கோத்திரம் முழுவதும் மிருக ஜீவன்களுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிற, மிருக ஜீவன்கள் இனி எனக்கு வேண்டாம், ரூபன் கோத்திரம் எனக்கு வேண்டாம், செப்லோன் கோத்திரம் எனக்கு வேண்டாம், யோசேப்பு மற்ற கோத்திரத்தில் இருந்து தலையீற்றுகளோ காணிக்கைகளும் வேண்டாம். ஆனால் லேவி கோத்திரத்தின் தலையீற்றாகிலும் அவன் மிருகமாகிலும் இங்கே தான் தலையிட்டு நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே ஒரு மாறுதலான ஒரு சிஸ்டத்துக்குள்ளாய் வந்து விட்டார். இப்ப சொல்றாரு, நான் கர்த்தர்னு சொன்ன என்ன சிஸ்டத்துல மாத்துறாரு என்று நீ கேள்வி கேட்க கூடாது. 12 கோத்திரம் அல்ல, ஒரே கோத்திரம், அதுவும் நான் சொல்லுகிற கோத்திரம், அது லேவி கோத்திரம் தான். ஏனென்றால் நான் கர்த்தர், என்னுடைய இஷ்டம் இஷ்டம் இஷ்டம், நான் சொல்றதுதான் என் ஆலயத்தில் தங்கணுமே தவிர எல்லாரும் இல்லை. உன் மூத்த பிள்ளை இல்லை, உன் மூத்த கடாரி இல்லை, உன் மூத்த கனிகள் இல்லை, நான் சொல்லுகிற கோத்திரம் அதன் தலையிட்டு ஆலயத்திலே தங்க வேண்டும், அதன் மூத்த பிள்ளை தலையில ஆலயத்திலே தங்க வேண்டும். இது என்னுடையது, நான் கர்த்தர், நானே சிருஷ்டித்தேன், நானே சர்வத்தை உண்டாக்கினேன், நான் சொல்றேன் இது என்னுடையது என்று தேவன் அங்க டிமாண்ட் பண்ணி பேசுகிறார். ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. இவ்வளவு நாளாய் வந்த சிஸ்டம் வேற, தேவ மனிதனே இனி வேற ஒரு டிரான்சிஷனுக்குள்ளாய் வர வேண்டும். இது லேவி கோத்திரம், இது தேவனுக்கென்று பரிசுத்தம் பண்ணப்படுகிற கோத்திரம், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். என்ன, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்க உள்ள வந்துடணுமா? ஆமாம், இது லேவி கோத்திரம், இது என்னுடைய மாத்திரம்தான் சொந்தம். லேவி கோத்திரத்துக்கு பங்களாவும் கிடையாது, நிலங்களும் கிடையாது, இனி பயிரிடவும் மாட்டாங்க, வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவர்களுக்கு நானே சொத்து என்று சொல்லுகிறார்.
மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் நீ தேசத்தை பங்கிடு, பயிர் நிலத்தை கொடு, ஜெயம் கொண்டதெல்லாம் கொடு. ஆனா லேவி கோத்திரத்துக்கு உன் எல்லைகளிலே சுதந்திரம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், லேவி கோத்திரம் என்னுடையது, நானே அவர்களின் சுதந்திரம் என்று தேவன் சொன்னார். தேவன் தம்முடைய ஜனமாய் ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்து அவர்களுக்கு நானே கர்த்தர், நான் தான் சொத்து என்று லேவி கோத்திரத்துக்கு சொல்றாரு. நான் சொன்னதை செய்யுங்க, யாரும் கேள்வி கேட்காதீங்க. என்னுடைய இஷ்டத்தை நான் சொல்றேன், என்னுடைய திட்டத்தை நான் சொல்றேன், என்னுடைய சித்தத்தை நான் சொல்லுகிறேன். நான் கர்த்தர் என்று தேவன் அங்கே ஒரு பதிலாய் ஒரு ஏற்பாட்டை உண்டு பண்ணி அதை எழுதி வைத்தார். கர்த்தர் நல்லவர். தேவன் இவைகளை எல்லாம் தன்னுடைய சிருஷ்டிப்பு நாள் முதலாய் செய்து கொண்டு வந்தார். பாருங்க, காயின் தான் மூத்த பிள்ளை, ஆபேல் இரண்டாவது பிள்ளை. ஆனால் கர்த்தர் இரண்டாவது பிள்ளை ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ஏனென்றால் அவ கர்த்தர். ஏன் மூத்தவன் 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 முதற்கனி முதற்பல முதற் தலையீட்டுன்னு சொல்லுகிற தேவன் ஏன் ஒவ்வொரு இடங்களிலும் மாத்திரம் இளையதிலே முக்கியத்துவத்தை வைத்தார் என்று பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆபேல் இளையவனாயிருந்தான். ஏனென்றால் முந்தினோரெல்லாம் பிந்தினோராய், பிந்தினோரெல்லாம் முந்தினோராய் இருக்கும்படி தேவன் ஒரு செயலை ஆலோசனையை செய்து கொண்டே இருந்தார். யாக்கோபுக்கு 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல லேவியை தெரிந்து கொண்டார். சரிதானா? மூத்த பிள்ளை ரூபனை விட்டுட்டாரு. லேவி மூத்த பிள்ளை இல்ல, கோத்திரம் வேற இடத்துல இருந்து சூஸ் பண்ணப்பட்டு, இது என்னுடைய ஜனம், இது என்னுடைய ஆலயத்திலே இவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் நினைத்தபடிதான் நடக்கணும் என்று சொன்னார். இப்ப யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, மனாசே, எப்ராயிம். யோசேப்புக்கு யாக்கோபு தாத்தா பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க வர்றாரு. யாக்கோபு மனாசே, ஏசா, எப்பிராயிம் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு என்ன தெரியுமா ஆசை? மனாசா தான் மூத்த பிள்ளை, அவனை நல்லா ஆசீர்வதிக்கட்டும்னு வலது கை கிட்ட கொண்டு வந்து விட்டாரு. ஆனா யாக்கோபு என்ன செஞ்சாரு? கையை மாத்திக்கிட்டாரு. மாத்திட்டு இளையவன் மேல வலது கையை வச்சுட்டு மூத்தவன் மேல இடது கையை வைத்து வாசிக்கும் போது, என்னப்பா தப்பு, அப்பாப்பா வலது கையை இவன் மேல வைங்க, இவன் தான் மூத்த பிள்ளைன்னு சொன்னான். யாக்கோபு சொன்னான், நான் செய்யறது எனக்கு தெரியும் என்று சொன்னான். இளையதை மூத்தவனுக்கு மேலாய் தேவன் நிறுத்தி கொண்டு வந்தார். ஏன் விதமாய் தேவன் செய்து கொண்டு வந்தார்? இவைகள் எல்லாம் அடையாளங்களாக செய்யப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஏசா தான் மூத்த பிள்ளை, அவன் சேஷ்ட புத்திர பாகம் 2 பேர் ரெட்ட குழந்தையா பிறந்தாலும் ஏசாவுக்கு மூத்த பிள்ளை டபுள் ஷேர் வச்சிருந்தான். ஆனா எல்லாவற்றையும் மாற்றின தேவன் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். என் முதற்கனி, என் முதற்பலன், என் தலையீற்று, இவைகள் எல்லாம் ஏன் மாற்றப்பட்டது? மறுபடி சொல்லுங்க, பதிலாக தேவன் ஒரு மாறுதலை உண்டு பண்ணினதின் நோக்கம், நான் கர்த்தர், நான் நினைத்தபடியே நடக்கும். என்னுடைய ஆசை, என்னுடைய இஷ்டம், நான் நினைத்தது தான் நடக்கும். என்னுடைய சித்தம், என்னுடைய ஆலோசனை, அதுவே நடக்கும். நான் கர்த்தர், சிஸ்டத்தை மாற்றுகிறவர். முந்தினவைகள் பிந்தினவைகளாய், பிந்தினோர் முந்தினோராய் மாறும்படி செய்கிறவர். ஏன் தேவன் விதமாய் செய்து கொண்டு வந்தார்?
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லும், இவர்கள் தேவனுக்கென்று முதற்கனிகளாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானதிலோ வந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது முதற்கனியாய் வந்த இஸ்ரவேலருடைய அந்த குவாலிஃபிகேஷன் புறஜாதிகளுக்கு போக வேண்டி இருக்கிறது. முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய் மாறும்படி தேவன் நியமித்து பதிலாக ஒரு சிஸ்டத்தை செய்து வைத்தார். ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். எகிப்தின் பார்வோனின் சேனை எல்லா ஜனத்திற்கும் தலையீட்டுகளை எல்லாம் கொலை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களிலே முதல் பலனை எல்லாம் எனக்கென்று தேவன் பிரித்து, இது என்னுடையது, இதை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சங்கீதம் 89 அதிகாரம் 27 வசனம். இளைஞனாகிய தாவீது 8 பிள்ளைங்கள் எல்லாம் சாமுவேல் கூப்பிடுறான், உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வாப்பா, உன் பிள்ளைங்களெல்லாம் தான் ஒருத்தனை ராஜா ஆக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் சொன்னான், 7 பிள்ளைங்களெல்லாம் கூட்டுவாங்கப்பா. 8வது பிள்ளை அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் லைக் இல்லை, அவன் விட்டுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, 8வது ஆள் தான் நம்பர் 1. படிங்க. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். இப்ப யார் சொல்றாரு? நான் கர்த்தராகிய நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். ராஜானால உயர்ந்தவன் தானே. பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். அந்த இளைஞனாகிய தாவீதை எனக்கென்று ஏற்படுத்தினேன். சொல்லிட்டு சொல்றாரு 35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் என்று சொன்னவர் சொல்லுகிறார், இளையவனாய் தேடப்படாதவனாய் இருந்த அந்த தாவீதை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டே, என் பரிசுத்தத்தின் பேரிலே நான் ஆணையிட்டேன், நான் தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன், நான் ஒரே விசை தான் பேசினேன், நான் தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன், அவனை எனக்கு முதற் பேரானவனாய் நான் ஏற்படுத்தினேன். அவன் 8வது பிள்ளைப்பா, அவனை நான் முதற் பேரானவனாய் ஏற்படுத்தினேன். அவன் 8வது இல்லை, நான் கர்த்தர் அவனை முதற் பேரானவனாய் ஏற்படுத்தினேன். கொலோசையர் 1 அதிகாரம் 15-18. அவர் அதரிசனமான தேவனுடைய தரிசரூபமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் அதரிசனமான காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமானவர். ஃபர்ஸ்ட் பார்ன். சிருஷ்டிப்புக்கெல்லாம் முதல் பேரானவர், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேரான தன் குமாரனாகிய குறித்து சொல்கிறார். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாருங்க, அவரே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அவர் பாருங்க. இப்போ வேற ஒரு டிரான்சிஷனுக்குள்ள புதிய இது ஏன் சொன்னார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஏன் காணிக்கை வர சொன்னார்? முதற் பேர் எல்லாம் சொன்னார்ன்றா இப்போ சொல்றாரு, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரான ஒருவர் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இவரே முந்தினவா, இவரே மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேரானவருமாய் இருக்கிறார். இவர்தான் சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் வைத்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையை பாருங்க.
தெய்வத்தின் மகிமையை பாருங்க. இது தெய்வம் இயேசு என் மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த மூத்த பிள்ளைய சபைக்கு தலையாய் வைத்திருக்கிறார். இப்ப பரலோகமும் பூமியும் இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. சரிதானே? இப்ப படிங்க, இந்த வசனத்தை படிங்களேன், நல்லா சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனமா. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவு, இயேசு கொடுக்கப்பட்ட மகா ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. இந்த நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஒரு வரமாய் கொடுக்கப்பட்டா. கிருபை உண்டானதே, சத்தியமும் கிருபை இவர் மூலமாய் உண்டானதே. இந்த கிருபையை பற்றி சொல்லப்படுகிறது. நன்மையான எந்த ஈவோ, பூரணமான, கவனிக்கிறீங்களா, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வார்த்தைக்கு முன்னால நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்னடா திடீர்னு புதுசா வேற ஒரு வார்த்தை நுழையிற மாதிரி இருக்கும். இதன் தொடர்ச்சியை கண்டுபிடிச்சீங்கன்னா, இதற்கு அடுத்தபடி வந்தீங்கன்னா, ஏன் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அங்க சொல்ற சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்பதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தம் கொண்டு, இங்க வாங்க எல்லாரும் சொல்லுங்க, அவர் சித்தம் கொண்டு. தெய்வம் நான் என் சிஸ்டத்தை மாத்தினேன் தெரியுமா? நான் என்னுடைய இஷ்டம் லேவி கோத்திரம் மாத்திரம் என்று சொன்ன காரணம், எல்லா கோத்திரத்திலையும் தலையிட்ட வாங்கினீங்க, எல்லாவற்றிலும் முதற் பலனை வாங்கி கொண்டு இப்படி இருந்த சிஸ்டத்தை மாத்தி நீ பிள்ளைய மாத்திரம் கொண்டுட்டு போயிடுற. இல்லை, இனிமே பிள்ளை ஆலயத்தில் இருக்கணும் சொல்லி முதல் பலன் மனிதன் ஆலயத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி லேவி கோத்திரம் முழுவதும் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களாய் தேவன் வைத்த சாட்சியாக மத்தான் சொல்றாரு. இப்ப பரலோகம் முதற் பலனை கொடுக்குது. இவ்வளவு காலம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல என்ன செஞ்சாரு? முதற் பலனை கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு சொன்னாரு. இதெல்லாம் ஆசாரியனுக்குன்னு சொன்னாரு. இப்ப பரலோகம் திறக்கப்பட்டு முதற் பலனை தேவன் சபைக்கென்று கொடுக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியம்! இத சொல்றாரு. அந்த நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் என்று அந்த முதற் பேரான கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா முதற் பலனை கொடுக்கிறாரு. பரலோகத்தின் சொத்துல முதற் பலனை தேவன் சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் கொடுத்து, அதைத்தான் இங்க சொல்றேன், அவர் சித்தம் கொண்டார், அவர் இஷ்டப்பட்டாரு, அவர் பிளான் போட்டாரு, அவருடைய ஆலோசனை நான் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. இப்ப ஏன் தெரியுமா அந்த முதற் பலன் அங்கிருந்து இங்க வந்துச்சு? தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாகும்படி. புறஜாதிகள் இஸ்ரவேலர் அல்ல, இஸ்ரவேலர் முதற் பலனாய் இருந்தார்கள். முந்தினோர் பிந்தினோராய் போயிட்டாங்க. பிந்தினோராய் இருந்த புறஜாதியா நான் முதற் பலன் ஆகும்படி தேவன் சித்தம் கொண்டார். காயின் இல்லை, ஆபேல், மனாசே இல்லை, எப்பிராயிம், ஏசா அல்ல, யாக்கோபு, இஸ்ரவேல் அல்ல, புறஜாதியா என் மனவாட்டி ஒரு முதற் பலனாய் இருக்கும்படி தேவன் பரலோகத்தின் முதற் கனியை அங்கே அனுப்பி இருக்கிறார். எவ்வளவாய் தேவன் சித்தம் கொண்டா. ஆகவே தான் அவர் சொன்னார், நான் சிஸ்டத்தை மாத்துறேன், நீ என்ன கேள்வி கேட்டாத, நான் கர்த்தர் என்று அங்கே மோசே இடத்துல சொன்னார். தேவனுடைய மகிமையான ஆலோசனையை பாருங்க. நான் கர்த்தர்,
ஈசாவின் இடத்திலே 8 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் தாவீதை எனக்கு முதற் பேரானவனாய் நான் ஏற்படுத்தினேன். என் பரிசுத்தத்தின் பேரிலே நான் அவனுக்கு ஆணையிட்டு, நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன், அவன் என் முதற் பேரானவன் என்று சொன்னாரே, அதைத்தான் நீங்க நிறைவேற்றுகிறார். பரலோகத்தில் இருந்து நன்மையான ஈவு உண்டாய் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா, வார்த்தை மாம்சமாகி வந்தது, சத்தியம் மாம்சமாகி வந்தாரே, அவ சித்தம் கொண்டு நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை வார்த்தை வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். நம்மை முதற் பலனாய் ஜெனிப்பிக்கிறார். தெய்வத்தின் ஆலோசனை பார்த்தீங்களா, முதற் பலன். சரிதானே? இப்ப இதோட ஆழத்தை பாருங்க. என்ன சரி, அது மாத்திரம் அல்ல. ரோமர் 8:23 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. பாருங்க, குமாரனை மாத்திரம் அனுப்பல, பரலோகத்திலிருந்து ஆவியின் முதற் பலனை நீங்க பற்றி கொண்டீங்க. ஆவியானவர் முதற் பலனாய் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். சபையை எவ்வளவா தேவன் நியமிச்சிருக்காரு, அழகு பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, எவ்வளவு தேவனுடைய ஆலோசனை பாருங்க. 6000 வருஷமாக சிருஷ்டிப்பு முதற்கணையெல்லாம் கொண்டான்னு வாங்கிட்டு இருந்தவர், ஏற்ற காலத்திலே தன்னுடைய குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவின் நோக்கம் என்னவென்றால், நம்மை முதற் பலனாய் மாற்றும்படி தம்முடைய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். சத்திய வார்த்தை மாம்சமாகி முதற் பலனாய் நம்மை ஜெனிப்பித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட என்று சொல்லுகிறார். தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை முதற் பலன்களாய் பரலோகம் பார்க்கிறது. இது பரலோகத்து ஜாதி மாதிரி இருக்கணும். இது பூமியின் ஜாதி கிடையாது, இது பரலோகம். ஆகவே தான் தேவன் பரலோகத்தின் முதற்கனியை வைத்து, இதுதான் சரீரமாகிய மனவாட்டியாகிய சபைக்கு தலையாயிருக்கிற முதற் பலன். இவரே உயிர் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேரானவர், அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிறார். அது மாத்திரமல்லப்பா, இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் முதற் பலன், இதுவும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட முதற் பலனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, இதை சொல்லிவிட்டு சரி ரோமர் 11:16 வாங்க. ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்த பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். நல்லா புரியுதா பாருங்க. இந்த சரீரமாகிய சபை மாவு ஆட்டியாச்சு. ஆனா இதை புளிக்கிறதுக்கு பரலோகத்தில் இருந்து ஒரு பரிசுத்தமான மாவை கொண்டு வந்தா. முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு மகிமையாய் காரியம் செய்கிறார் பாருங்க. பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாகும்படி தேவன் முதற் பலனாகிய மாவாகிய பரிசுத்தாவியை கொடுத்து, பரிசுத்த தேவன் தம்முடைய பரிசுத்த குமாரனை உங்களில் என்னிலும் வாசமாயிருக்கும்படி செய்து, பிசைந்த மா முழுவதையும் அவர் பரிசுத்தமாக சித்தம் கொண்டிருக்கிறார். பிசைந்த மா முழுவதும் 2000 வருடமாய் சீஷர்கள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாய் மா பிசைந்து கொண்டே இருக்கிறார். பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும்படி முதற் பலனாகிய மாவை வைத்திருக்கிறார். முதற் பலனானவர் இவரே தேவனுடைய தற்சரூபம். இவரே ஆதியும் முதற் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முதற் பேரானவர். இவரே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்.
ஆவியானவர் முதற் பலனாகி ஆவியை பெற்றிருக்கிறபடியால் அவர் உங்கள் சரீரங்களை, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். எவ்வளவு தேவனுடைய மகிமையான ஆலோசனை! கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 12:13-27. நாம் யூதராயினும், நாம யாரா வேணா இருந்திருக்கலாம். நான் திருநெல்வேலி, நான் ஆந்திரா, நான் சென்னை, எந்த ஊரா இருக்கலாம். நான் யூதராயிருந்தாலும், கிரேக்கராயினும், அடிமையாயிருக்கலாம். நான் வேலைக்காரன்பா, நான் கூலி ஆளுப்பா. ரைட், நீ அடிமையாயினும், சுயாதீனராயினும், நாங்களாம் பெரிய ஹை கிளாஸ் பா. ரைட்டு, ஹை கிளாஸ் ஆயினும், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு. பாருங்க, ஞான ஸ்நானத்துல நீங்க ஒரே சரீரத்துக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டீங்க. தேவனுடைய ஆலோசனையை பாருங்க. முதற் பேரானவராய் இருக்கும்படி தேவன் சித்தம் கொண்டா. அவர் சித்தம் கொண்டு நான் முதற் பேரானவராய் இருக்கும்படிதான் தேவன் இந்த ஆலோசனையை செய்தார். நாம் முதற் பேரானவர்களாய் இருக்கும்படி சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். எவ்வளவாய் அந்த செய்தி என்ன செஞ்சாரு? ஒரே ஆவியினாலே, அந்த ஆவியானவராலே நாம் ஒரே சரீரத்திற்குள்ள, எந்த சரீரம்? இயேசுவின் சரீரத்திற்குள்ளாய் நாம் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாய், ஸ்நானம் அடைந்தவர்களாய், கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய், அவர் தலையாய், நாம் சரீரமாய், ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கும்படி தேவன் இதை செய்திருக்கிறார். முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இதை தேவ ஆவியானவர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஒரே ஆவியினாலே தீக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அதுதான் நம்ம இப்ப கம்யூனியன்ல என்ன செய்ய போறோம்? நம்ம அதை அறிக்கை எடுக்கிறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீங்க. ஆனா சொல்றாரு, கொஞ்சம் புளித்தமா. பரிசுத்த மாவுனாலதான் இது பிசையப்பட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும் என்று அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 5:7 சொல்றாரு. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் கசப்புன்னு ஆவி இருந்துச்சுன்னா அது சபையவே நாசம் பண்ணிடும். கொஞ்சம் வஞ்சக ஆவி, பரிசுத்த ஆவி அல்லாம அது பரிசுத்த வித்தா இருந்தது. முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஆனால் வேதம் எச்சரிக்கிறது, கொஞ்சம் புளித்தமா. சபையிலே கொஞ்சம் வஞ்சக ஆவி இருந்தால் இது சபையை வஞ்சித்து போடும். கொஞ்சம் பொய்யின் ஆவி இருந்தால் இது பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணிவிடும் என்று சொல்கிறார். கொஞ்சம் வேசித்தன ஆவி இருந்தால் இது பிசைந்த மாவை இது கெட்டு போக பண்ணும். கொஞ்சம் விபச்சார ஆவி இருந்தால் இது பிசைந்த மாவை இது கெட்டு போக பண்ணிவிடும் என்று வேதம் எச்சரிக்கிறது. கொஞ்சம் கசப்பின் ஆவி, காசிப்பின் ஆவிகள், இப்படி கண்ட ஆவியெல்லாம், கொஞ்சம் ஜாதியின் ஆவிகள், இப்படி கண்ட மேட்டிமையின் ஆவிகள் எல்லாம், இங்கே பெருமையின் ஆவி இருந்தால் பிசைந்த மாவை எல்லாம் அது கெட்டு போக பண்ணுகிறதா இருக்கும். தேவன் நமக்காய் அங்க பரிந்து பேசுகிறார். ஆவியான நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:46 சொல்கிறது, ஜென்ம சரீரமே முந்தினது. இந்த பாடி தான் முத்தினது. நாம் அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்கும். ஜென்ம பாடி தான் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம்
பிந்தினது, ஆனால் நம்முடைய தேவன் முந்தினதை பிந்தினதாய் மாற்றுகிறவர். நீங்கள் ஒரே சரீரத்தில் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கீங்க. இது ஆவியின் சரீரம், இதுதான் முந்தினதாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் சிஸ்டத்தை மாத்தினார். காயின் இல்ல ஆபேல், ஏசா இல்ல யாக்கோபு, மனாசே இல்ல எப்பிராயும், இஸ்ரவேல் இல்ல புறஜாதியா. ஆவின் சரீரம் இந்த சரீரம் அல்ல, ஆவின் சரீரம் பிந்தினதே முந்தினதாய் மாற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இவ்விதமாய் நம்மை முதற் பேரானவராய் இருக்கும்படி தேவன் சித்தம் கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். 48ஆம் வசனம் சொல்லுகிறது, மண்ணானவன் ஆதாம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அந்த மாவு புளித்த மாவா, அந்த முந்தின மாவா, வானத்திலிருந்து வந்த மண்ணாவா என்று பாருங்க. முதற் பேரானவ, முதற்கனியெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு. அங்க ஒரு சிஸ்டத்தை மாத்தினாரு. ஒரு மீட்பை அங்க உண்டு பண்ணி ஒரு மீட்பின் ரகசியத்தை கொடுத்து, நீ உன் இளையக்கும் உன்னுடைய மூத்த பிள்ளையை கூட்டு ஆலயத்தில் போகும்போது மூத்த பிள்ளை கேட்பான், நீ சொல்லணும், என்னை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைத்தவ. எப்படி தெரியுமா? பார்வோனுடைய மூத்த பிள்ளையை கொன்னுட்டாரு. அதனாலதான் உன் உயிர் பிழைக்குதுன்னு சொல்லி நீ உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே. அதை தான் தேவன் தம்முடைய மூத்த பிள்ளையே பலியாய் கொடுத்து இவ்வளவாய் அன்புக்கு வந்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? இது பரிசுத்த வித்து, பரிசுத்த டிஎன்ஏ, நன்மையான ஈவு. இது பூரணமான வரம். இது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தது. தேவன் சித்தம் கொண்டு நாம் முதற் பேரானவர்களாய் இருக்கும்படி, நம்மை முதற் பேரானவராய் வைக்கும்படி தேவன் இந்த ஆலோசனையை செய்திருக்கிறார். 1 யோவான் 3:2-3 முடித்து விட்டோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப நம்மளை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையா? இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு மாதிரி பிள்ளை வந்துச்சுல, பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும்ல. தலை மாதிரி தானே உடம்பெல்லாம் இருக்கணும். தலை அழகா இருக்கு, உடம்புலாம் அசிங்கமா இருக்கும் இல்ல, அது மாதிரி அழகா இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, முதற் பலனை போல இருக்கும்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்ற. இப்பொழுது பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகில அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் தரிசிப்பதனால அவரை போல இருப்போமா. எவ்வளவு ஈக்குவாலிட்டியை கொடுத்தாரு பார்த்தீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்த தேவன். தெய்வத்தின் மகிமையை பாருங்க, அவருடைய அன்பின் எல்லையை பாருங்க, அது அளவில்லாததாய் இருக்கிறது என்று சொல்லிட்டு இப்படிப்பட்ட படிமா அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பரிசுத்தமான மாவு இங்கே பிசைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சபையிலே, தேவராஜ்யத்திலே, உலகம் எங்கில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திற்குள்ளாய் ஒரு பரிசுத்த வித்து விதைக்கப்பட்டு ஒரு பரிசுத்த ஆவியினால் ஒரு வேலை நடப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவன் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மகிமை மேல மகிமை அடைந்து பலத்தின் மீது பலன் அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறும்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். பிதாவின் முன்பு நம்மை கரை திரை பிழை இல்லாத மாசற்றவர்களாய் கற்புள்ள கன்னியாய் நிறுத்தும்படி தேவன் சித்தங்கொண்டு முதற் பலனாகிய கிறிஸ்துவை இந்த சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் வைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் ஒரே அவருடைய சரீரத்துக்குள்ளாய் ஞான ஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென்.